So hey guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So today topic வந்து பாத்தீங்க அப்படின்னா January month prediction for the earth element like Taurus, Virgo and Capricorn. So ரிஷபராசி, கன்னிராசி and மகர ராசி. ஓகேங்களா? So let's see உங்களுக்கு January month எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். So by come like love predictions இருக்கட்டும் and relationship predictions, career predictions எல்லாமே நம்ம இதில் கவர் அப் பண்ணலாம். Okay, so I'm getting a lot of cards. So bottom of the deck we get 8 of wands. Okay, so we get the 8 of wands. Great. So the first card we get the Empress. Okay, Empress. Major Arcana card, Empress card. And next we get the Judgment. Oh my god. Again the Major Arcana card. Sun card. Oh my god, again there is a 3 major arcana card. Editha card la first 3 cards mein major arcana cards tha. Emperor's, Judgment and the Sun. And we get 10 of swords. Okay, Nine of swords. Okay, and then we have the Ace of Cups. Okay, for swords and for pentacles and the Queen of Cups. Okay, so it is very unique kind of a reading. ஸோ ஓவரால் எனக்கு வந்து ஃபார் த எர்த் எலமெண்ட் ஸோ நீங்கள் வந்து பாஸ்டில் ஆல்ரெடி வென் கம்ஸ் டு ரிலேஷன்ஷிப் நீங்கள் ஏதாவது ஒரு சில டாக்ஸிக் லைக் பார்ட்னர் உங்களோட லைஃப்பில் ஏதாவது இருந்திருக்கலாம், லைக் எனி கைண்ட் ஆஃப் ஃபீமேல் பர்சன் ஒரு மேல் பர்சன் ஹூவர் இட் குட் பி. ஸோ உங்களோட லைக் கரண்ட் ஸ்டேட்டில் நீங்கள் ஒரு பர்சன்ஸ் கூட நீங்கள் வந்து பழகிருப்பீங்க அண்ட் அந்த பர்சன்னால உங்களுக்கு பெரிய ஒரு ஹெட்டேக்காக இருந்திருக்கும். நிறைய டாக்ஸிக் சுச்சுவேஷன்ஸ் தான் எனக்கு வந்து தெரியுது. ஓகே, ஸோ லைக் நீங்கள் அந்த பர்சன் கிட்ட வந்து வெளியில் வரக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்கும். ஏன்னா லைக் உங்களுக்கு ஒரு சைடில் வந்து என்னன்னா லைக் இட்ஸ் எண்ட் அவ்வளோதான். ஸோ உங்களோட பதில் பொறுத்த அளவுக்கு இது முடிஞ்சு போச்சு இந்த ரிலேஷன்ஷிப்பில், நான் இதுக்கு மேலே ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு வந்துட்டு லைக் ரீசெண்ட் பாஸ்டில் ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு கிடைச்சிருக்கும், ஆனால் அந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு பிடிச்சிருக்க மாதிரி இருந்திருக்காது. அது வந்து ஒரு விதமான ஒரு டாக்ஸிக் பேட்டர்னாக தான் இருந்திருக்கும். ஸோ அந்த பர்சன் ஏதோ ஒரு விதத்தில் வந்து டாக்ஸிக்காக இருந்திருக்க வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ ஓவரால் உங்களோட சைட்லேருந்து பார்க்குறப்ப நீங்கள் வந்து எப்படி அப்படின்னா லைக் அந்த பர்சனை வந்து லைக் கட் ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் நீங்கள் வந்து இருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து உங்களோட லைக் எப்படி சொல்கிறதுனா அவுட் ஆஃப் ஹேண்ட் போகுது இந்த விஷயம் எல்லாமே, லைக் அவுட் ஃப்ரம் த பட்ஜெட் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டாக அது ஒரு லெட் கோ மைண்ட் செட்டில் இருக்கீங்க. ஸோ அந்த டாக்ஸிக்கான பீப்புள் எதர் அது ஒரு ஃபீமேல் பர்சனாக இருக்கட்டும் ஆர்எல்ஸ் மேல் பர்சனாக இருக்கட்டும், ஸோ கட் ஆஃப் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி தான் இருக்குது. ஸோ இந்த ஜனவரி மந்த் நீங்கள் அவங்களை வந்து கட் ஆஃப் பண்ண வாய்ப்பு நிறையவே இருக்கும் ஃபார் சம் செட் ஆஃப் பீப்புள். ஸோ உங்களோட லைஃப்பில் வேறு ஏதாவது ஒரு சில பாஸ்ட் பர்சன் இருக்காங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் அந்த பாஸ்ட் பர்சன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க மேலே ரொம்ப எமோஷனலாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்க்கு நீங்கள் மறுபடியும் ஒரு சில சான்ஸ் கொடுக்கலாம் ஃபார் சம் செட் ஆஃப் எர்த் எலமெண்ட். ஃபார் அதர் செட் ஆஃப் எர்த் எலமெண்ட் நீங்கள் வந்துட்டு ஓகே எவ்ரி திங் இஸ் எண்ட், நான் பாஸ்ட் பக்கம் நான் போக விரும்பல, இந்த கரண்ட் பர்சனுமே வந்துட்டு ஒரு டாக்ஸிக்காக இருக்காங்க அப்படிங்கிறனால ஸோ எனக்கு அந்த பர்சன் மேலே எனக்கு ஃபோக்கஸ் இல்லை, நான் சம்திங் ஏதாவது ஒரு நியூ லைஃப் ஒரு நியூ பிகினிங்ஸ் ஒரு நியூ ஹோப்போட நான் வந்து வேறு ஏதாவது ஒரு நியூ பர்சனையோ இல்லை வேறு ஏதாவது சம்திங் ஒரு நியூவாக ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுறதையோ அதில் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் காட்டுற மாதிரி தான் இருக்குது. ஸோ வென் கம்ஸ் டு உங்களோட கரியர் சைடில் இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கும். அண்ட் அதே மாதிரி நீங்கள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா லைக் நீங்கள் ஜாப் ஸ்விட்ச் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா திஸ் குட் பி அ ரைட் டைம் ஃபார் யூ. ரொம்ப நாளாகவே ஏதாவது ஜாப் ஸ்விட்ச் பண்ணணும் அப்படின்ற ஒரு பிளான் பண்ணியிருப்பீங்க, பட் எந்த மந்த்தில் கரெக்டாக பண்ணலாம், எப்போ நம்ம லைக் ஒரு ஸ்டெப் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும்.
ஸோ இந்த மந்த் நீங்கள் வந்து உங்களோட எஃபர்ட்ஸை நீங்கள் வந்து போடலாம். ஸோ நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு நிறையவே இருக்கும். நீங்கள் மல்டிபிள் விஷயம் ஏதாவது நீங்கள் யோசிச்சு வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ அந்த மல்டிபிள் விஷயம் ஏதாவது வந்து உங்களுக்கு பர்டிகுலராக நடக்க வந்து வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் திங் இஸ் நீங்கள் வந்து சில விஷயங்கள் மேக்ஸிமம் உங்களோட லைஃப்பில் ஏதாவது உங்களோட கரியர்லேயுமே நீங்கள் ஏதாவது ஒரு சில ஃபெயிலியர்ஸ் நீங்கள் கோ த்ரூ பண்ணிட்டு வந்திருக்கீங்க. கரியர்லேயுமே நிறையா உங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ ரிலேஷன்ஷிப்லேயும் நிறையா ட்ராமாஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. ரீசெண்ட் பாஸ்ட்டில் ஒரு பர்சன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பட் ஸ்டில் அந்த பர்சனோட பிஹேவியர் அவ்வளோ ஒரு ப்ராப்பரான ஒரு பிஹேவியர் இல்லை. சம்திங் உங்களோட எனர்ஜியை வந்து லைக் ஒரு மாதிரி லோ பண்ணுற மாதிரியும் உங்களை ரொம்ப ஒரு மாதிரி டாக்ஸிக்காக உங்களை வச்சுக்கிற மாதிரியும் உங்களுக்கு ஃபீல் ஆகும் அப்படின்றனால ஸோ நீங்கள் அந்த டாக்ஸிக் பேட்டர்ன்ஸ் அந்த டாக்ஸிக் ட்ராமாஸ்ல வந்து கண்டிப்பாக வெளியில் வரணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அது வந்து ஒரு பர்சனாக இருந்தாலும் சரி, அது ஒரு கரியர் ஒரு ஜாபாக இருந்தாலும் சரி, ஸோ கம்ப்ளீட்டாக அந்த விஷயத்துலேருந்து லைக் வெளியில் வரணும் அப்படின்றது தான் உங்களோட எண்ணமாக இருக்குது. ஸோ அதுக்குரிய முயற்சிகள் நீங்கள் வந்து பண்ண தான் செய்வீங்க. அண்ட் ஜனவரி மந்த் உங்களுக்கு வந்து லைக் ஒரு ஃபேவரிசமாக தான் இருக்கும். ஸோ பாஸ்டில் என்ன தான் ஒரு சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் சரி, நிறைய விஷயத்தில் டிசப்பாயின்மெண்ட் இருந்தாலும் சரி, பட் அப்கமிங் சைடில் வந்து பார்க்குறப்ப லைக் ஜனவரி மந்த் அந்த அப்கமிங் ஸ்கேல் எல்லாமே பார்க்கும்போது ஓரளவுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயமா தான் இருக்குது. அண்ட் சில பேருக்கு லைக் நியூ லவ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கலாம். சில பேருக்கு ஸ்பெஷலி ஒரு வாட்டர் எலமெண்ட் கைண்ட் ஆஃப் பர்சன் உங்களோட லைஃப்ல திருப்பி வர வாய்ப்பு நிறையவே இருக்கும். அண்ட் ஏன்னா வாட்டர் எலமெண்டோட எனர்ஜிஸ் எனக்கு ரொம்ப லைக் டாமினண்டாக தெரியுது உங்களோட சைடில் வாட்டர் அண்ட் ஃபயர். அண்ட் வாட்டர் இஸ் வெரி வெரி ஹெவி. ஸோ இன்கேஸ் பாஸ்ட்டில் உங்களுக்கு ஏதாவது நீங்கள் ஏதாவது ஒரு வாட்டர் எலமெண்ட் கூட நீங்கள் வந்து கனெக்டடாக இருந்திருக்கீங்க அப்படின்னா அந்த பர்சன் கிட்ட நீங்கள் மறுபடியும் பேச சான்சஸ் இருக்கும். ஆர்எல்ஸ் ஏதாவது ஒரு நியூ பர்சனோட லைஃப்பில் கிடைக்கலாம். ஓகே, ஸோ பட் பொதுவாக எர்த் எலமெண்ட்டில் வந்து பார்க்குறப்ப சம்திங் ஏதோ ஒரு நியூ அப்படின்ற ஒரு வேர்டு தான் இருக்கீங்க. ஸோ லைஃப்பில் ஏதாவது ஒரு புதுசாக ஏதாவது ஒரு சில விஷயம் நடக்கிறதோ, இல்லை புதுசாக ஒரு ஜாபில் போய் ஜாயின் ஆகிறதோ, புதுசாக ஏதாவது ஒரு சில விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதோ, ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு நியூ திங்ஸ்க்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அண்ட் அது வந்து நீங்கள் யோசிச்சு வச்ச மாதிரி ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக அது வந்து போகும். அதோட அலைன்மெண்ட் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக தான் போகும். ஸோ சம்திங் உங்களுக்கு யூனிவர்ஸோட சைட்லேருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு சில சர்டன் கிஃப்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கும். ஏன்னா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி சம் கைண்ட் ஆஃப் ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கலாம். ஸோ லைக் ரொம்ப நாளாக நீங்கள் ஒரு சில விஷயங்கள் யோசிச்சு வச்சுருப்பீங்க, ரொம்ப நாளாக நீங்கள் ஒரு சில பிளானிங் நீங்கள் வச்சுருப்பீங்க. ஸோ அந்த பிளானிங் எல்லாமே வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி பர்ஃபெக்டாக வந்து எக்ஸிக்யூட் ஆக வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது எதுனாலும் சரி, ஸோ அது ரிலேஷன்ஷிப்னாலும் சரி, இல்லை கரியர்னாலும் சரி, பட் மேக்ஸிமம் செட் ஆஃப் பீப்புள் அது உங்களோட லைஃப் சார்ந்தப்பட்ட சில விஷயமா இருக்கும், உங்களோட கரியர் சார்ந்தப்பட்ட சில விஷயமா இருக்கும். லைக் இதை நான் வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னா. அண்ட் உங்களுக்கு சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபயர் சைன் மூலமாக சம்திங் லைக் ஸ்ட்ராங்காக ஒரு சாஜிடேரியஸ் கைண்ட் ஆஃப் அ பீப்புள், ஒரு தனுசு ராசி உள்ள ஒரு சில பர்சன்ஸ்னால உங்களுக்கு ஏதாவது ஒரு சில எப்படி சொல்லணும்னா லைக் ஒரு சப்போர்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கலாம். அண்ட் அதே மாதிரி சேம் லைக் அந்த ஒரு வாட்டர் எலமெண்ட். ஓகேங்களா? ஸோ வாட்டர் எலமெண்ட், ஸோ சம்திங் வாட்டர் சம்திங் ஃபயர், இது ரெண்டு வச்சு உங்களுக்கு லைக் உங்கள் கரியரில் ஏதாவது ஒரு சில குட் திங்ஸ் நடக்கும், ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஒரு சில குட் திங்ஸ் நடக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு சைனுமே வந்து ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரி இஸ் ஃபார் த வாட்டர் அண்ட் செகண்ட் கேட்டகரி ஃபார் த ஃபயர் எலமெண்ட். ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சி. பட் ஓவரால் வந்து நீங்கள் லைக் உங்களோட லைஃப்பில் என்னெல்லாம் டாக்ஸிக்காக இருக்குன்னு உங்களுக்கு தோணுதோ அதை நீங்கள் என் பண்ணுறதுல தப்பே இல்லை. ஏன்னா அதனால உங்களோட எனர்ஜி ரொம்பவே ட்ரைன் ஆயிருக்கு. ஸோ ஸ்பெஷலாக அது உங்களோட ஜாபாக இருக்கட்டும், எந்த பர்டிகுலர் விஷயமாகவும் இருக்கட்டும், உங்களோட லைஃப்பில் ரிலேஷன்ஷிப் வாட் எவர் இட் குட் பி, ஸோ அதை நீங்கள் எண்ட் அப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு நியூவாக ஒரு ஸ்கேல் நீங்கள் போகும்போது, நியூவாக ஒரு சில விஷயத்தை ட்ரை பண்ணும்போது அது நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் அலைன்மெண்ட்டாக தான் இருக்குது. அது நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு குட் ரிசல்ட் தான் இருக்குது. அங்கே வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு சேஞ்சஸாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ரேதர் தான் நீங்கள் கரண்ட்டாக டீல் பண்ணிட்டு இருக்க ஒரு பர்சன் கிட்டே நீங்கள் என்ன தான் ஒரு எஃபர்ட் நீங்கள் போகணும்னு நீங்கள் ட்ரை பண்ணாலும் ஆக்சுவலாக நீங்கள் அந்த மைண்ட் செட்டில் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். நீங்கள் எந்த ஒரு எஃபர்ட்டுமே போடுற மைண்ட் செட்டில் நீங்கள் இல்லை. அண்ட் அதே மாதிரி இன்கேஸ் நீங்கள் போட்டாலும் அந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கே தெரியும் அது ரொம்ப ஒரு லாங் டேர்மாக போகாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா திஸ் இஸ் பி லைக் அ பாசிங் க்ளவுட். அது அந்த பர்சன் வந்து பர்டிகுலராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் ஒரு பாசிங் க்ளவுடாவோ இல்லை ஒரு டெம்பரவரி ரிலேஷன்ஷிப்பாகவும் தான் வந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. மற்றபடி வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு ரிலேஷன்ஷிப்போ ஒரு ஸ்டேபிளான ஒரு கனெக்ஷன்ஸோ நீங்கள் கரண்ட்டாக கோ த்ரூ ஆகிட்டு இருக்க அந்த பர்சன் கிட்ட வந்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இது நீங்களே டெஃபினட்டாக வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க, நான் சொல்லணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஓகே, ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சி. ஸோ நான் ஆல்ரெடி இந்த ரீடிங்ஸில் வந்து நான் சொல்லியிருப்பேன் லைக் பாஸ்ட் பர்சன் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த கரண்ட் பர்சனுக்கு முன்னாடி இன்கேஸ் உங்களோட லைஃப்பில் ஏதாவது ஒரு பாஸ்ட் பர்சன் இருந்திருக்காங்க அப்படின்னா அவங்க கூட நீங்கள் மறுபடியும் கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஆர்எல்ஸ் லைக் சம்திங் நியூ. ஓகே, ஸோ மேக்ஸிமம் த நியூ திங் ஆர் வெரி ஹெவி ஹியர் லைக் சம்திங் நியூ இன் அ ஜாப், ரிலேஷன்ஷிப் அண்ட் கரியர். ஓகே, ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சி ஃபார் த எர்த் எலிமெண்ட். ஐ ஹோப் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரெசனேட்டாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, ரெசனேட்டாக இருக்குது, ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கு அப்படின்னா ஸோ ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் ப்ளீஸ் கிவ் யுவர் கமெண்ட். அண்ட் as well as guys like
இது போல் ரிலேஷன்ஷிப் ப்ரிடிக்ஷன்ஸ் நீங்கள் வந்து டீட்டெயிலாக நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா ஸோ என்னோட யூடியூப் சேனலில் லைக் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லைக் ஹைலைட் கமெண்ட்டில் நான் வந்து போட்டிருப்பேன். ஸோ என்னோட அதர் யூடியூப் சேனலோட லிங்க் நான் போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் அதில் நீங்கள் போய் பாருங்கள். அதில் மல்டிபிள் ரீடிங்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. மல்டிபிள் டைம்லெஸ் ரீடிங் அதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஒரு விதத்தில் அது கண்டிப்பாக உங்களுக்கு ரெசனேட் ஆகும், கைடன்ஸ் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு சில பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி ரீச் அவுட் எதிர் மை வாட்ஸ்அப் ஆல்சோ ஆன் மை இன்ஸ்டாகிராம். ஸோ அதோட ரெண்டோட டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் நான் வந்து லைக் நீங்கள் வீடியோலேயே பாப்பப் ஆயிருக்கும் டீட்டெயில்ஸ் எல்லாமே. ஆல்ஸ் நீங்கள் ஹைலைட் கமெண்ட்லேயுமே நீங்கள் வந்து பார்க்கலாம். ஹைலைட் கமெண்ட்லேயுமே என்னோட வாட்ஸ்அப் டீட்டெயில் அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் டீட்டெயில் நான் கொடுத்துருப்பேன். ஸோ ப்ளீஸ் லைக் உங்களோட சப்போர்ட்டை என்னோட 2 யூடியூப் சேனல் அண்ட் அஸ் வெல் அஸ் இன்ஸ்டாகிராம்க்கு நீங்கள் கொடுங்க. அண்ட் இன்ஸ்டாகிராமில் மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் நான் டேரோ பற்றின கண்டென்ட்ஸ் தான் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதுலேயுமே நீங்கள் வந்து ஸ்டே கண்டெக்டாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ என்ன ஒரு ஆஃபர்ஸ்னாலும் இமீடியட்டாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். என்ன ஒரு விஷயம் லைக் ரீடிங் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஸோ நான் ஓவராலுக்காக பர்சனலாக போய் நான் டிஎம் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால் உங்களுக்கு எப்போ ரீடிங்ஸ் கிடைக்கும், என்ன டைமிங், என்ன ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது அப்படின்றது எல்லாமே நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ நான் ஸ்டோரியில் எல்லாமே நான் போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ ஸ்டே கனெக்டட் கைஸ், ப்ளீஸ் கிவ் சப்போர்ட். அண்ட் உங்களுக்கு டேரோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ரிடிக்ஷன்ஸ் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்குது அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி ரீச் அவுட் டு மீ. ஸோ சேம் லைக் வாட்ஸ்அப் ஆல்சோ ஆன் மை இன்ஸ்டாகிராம். எனக்கு டோட்டலாக இதில் 8 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் இது மூலியமாக நீங்கள் கற்றுக்கலாம் அண்ட் நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து தெரிஞ்சுப்பீங்க. ஸோ யா, ஸோ see you guys in next one. Until love you all, take care, bye bye.